அதிகாரம் முழுக்க லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19 முதல் 31 வரைக்கும் வாசிச்சோம்னா நம்ம ஐஸ்வர்யவானுடைய சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டது. என்ன சம்பவம் சொல்லியிருந்தேன், அதுக்குள்ள இருக்கிற சத்தியம் என்னன்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் நல்லா ஊத்துறான், நல்லா பிசிக்கிறான், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தான். ஒரு பெரிய குடும்பத்திலே பிறந்தார். 5 பேர் சகோதரர்கள் மட்டுமே. சகோதரிகளுக்கு வேதம் சொல்லவில்லை, சகோதரிகளுக்கு. அப்பேற்பட்ட ஒருவன் அவன் வீட்டு வாசற்படியில லாசரு என்று ஒரு 7 அவன் என்ன பண்ணா, தன் சரீரத்தில் தூங்கல் நிறைந்தவனாக, வியாதி நிறைந்தவனாக அவன் உட்கார்ந்து அவன் வீட்டில் அவன் பிச்சை எடுத்து கொண்டான். ஆனா இவன் அந்த நகருக்கு எந்த விதமான உதவிகளையும் அவன் என்ன பண்ணா அவன் செய்யவில்லை. இவன் அந்த வியாதினால பசி கொடுமையினால ஒரு நாள் இந்த ஏழை தரித்திர முதலாவதாக அவன் மறித்தது. அவன் மறித்த சில காலங்கள் கழித்து ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்தவன், ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தவன், சுகபோகமாய் வாழ்ந்தவன் அவனும் ஒரு நாள் என்ன பண்றான்னா எத்தனை சுகபோகத்தில் வாழ்ந்தாலும் மரணத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஒரு நாள் அவன் மறித்து போயிடலாம். மறித்த போது ஐஸ்வர்யம் நரகத்திலே போய் பாதாளத்திலே போய் கஷ்டப்படுறான். ஆனால் ஏழைக்கோ ஆபிரகாம் படியிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இருக்கும்போது இந்த அக்கினி சோலையை வேதனை பாதாளத்தை தாங்க முடியாது. அளவு என்ன பண்றான்னு சொல்லிட்டு அந்த தீங்கத்தாங்காத மனிதனாய் இருந்தானே நாசு, அவன் விரலில் இருக்கிற ஒரு சுப்பு தண்ணீரை விட்டு என் நாக்கை நீங்கள் ஊழிய பண்ண வேண்டும் என்று உதவி கேட்கிறான். அப்போது இதெல்லாம் முடியாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாசரை என் வீட்டுக்கு அனுப்புங்க. அப்புறம் பாருங்க சுயநலமா சொல்லலாம், மற்றவங்களுக்கு சொல்லலாம்னு சொல்ல என் சகோதரர் இருக்கிறார்கள், அவனுக்கு அவர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவன் அனுப்பி வைக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அவர்கள் சொல்லுகிறார், இல்ல அது போன்ற உதவியெல்லாம் இங்க செய்ய முடியாது. அங்கே வருவதற்கு மோசே இருக்கிறார், எலியா இருக்கிறார். அவங்க சொல்லி அவன் கேட்காதவனைய இங்கிருந்து யாருக்கும் சொன்னாலும் நான் கேட்க மாட்டோம் அப்படின்னு தான் இந்த சம்பவத்திற்கு ஓகம். இதுல இருந்து ஏராளமான செய்திகளை தான் இந்த நாளிலே நாம் கேட்கிறோம். ஆனா நல்ல விழித்திருந்து நிமிர்ந்து கவனிக்க, தலையாலும் தொங்க போடாதீங்க, நல்ல நிமிர்ந்து. இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தை 2 பணக்காரனை குறித்து வேதம் சொல்றாரு. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 1 முதல் 9 வரை ஒரு பணக்காரன் இருக்கிறான். அவன் சொல்றாரு, பணத்தை பயன்படுத்தி பரலோகத்துல நண்பர்களை சம்பாதித்து நீ இங்கிருந்து போகும்போது இவன் தான் என்னை வச்சுக்கிற வழிநடத்தினாரு, இவன் தான் எனக்கு சுவிசேஷம் சொன்னாரு, இவன் தான் உதவி செய்தார் என்று சொல்லி அவர்கள் உன்னை வரவேற்கக்கூடிய அளவுக்கு, உன்னை பரலோகத்துல சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நீ நன்மை செய் என்ற மாதிரி லூக்கா 14ல 1-9 வரைக்கும் ஒரு பணக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் பணத்தை எப்படி கையாளணும்ன்ற விஷயத்தை அவங்க கற்றுக்கொண்டார். அதே சம்பவத்தை சொல்லி முடிஞ்சது இயேசு இந்த சம்பவத்தை சொல்லலாம் அவரை பரிகசிக்கிறாரு. அது வரிசைகள் மத்திய பேசிக் கொண்டிருக்கிறார். பணத்தை எப்படி கையாளுங்க, பணத்தை செலவு பண்ணி நண்பர்களை சம்பாதி, உன் பணத்தை கத்துடைய ஊழியத்துல போடு, கத்துடைய ராஜ்யத்துல போடு என்று சொல்லி ராஜ்யத்தை கட்டுகிறதுக்காக சொல்லி கொண்டிருக்கிறார். இதில் கேட்ட பரிசெயர்கள் இயேசுவின் பிரசங்கத்தை, இயேசு சொன்ன உபதேசத்தை என்ன பண்றாருன்னா அவர் பரிகாசம் பண்ணுகிறார், கேலி செய்கிறார். எப்போதுமே பாருங்க, உபதேசங்களின் போதிக்கிற ஊழியர்களை நம்ம கேலி பண்றோம், நம்ம பரிகாசம் போதும். இது எதை காண்பிக்கிறதுனா அவர்களை மாத்திரம் அவமதிக்கவில்லை, அவர்கள் நிற்க வைத்து ஆண்டவரை அவர்களை அவமதிக்கிறார். இது எதை காட்டுகிறது? அவங்க இன்னும் சத்தியத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஒரு உபதேசத்தை கேலி பண்ணுவாங்க, உபதேசிக்கிற ஊழியர்களை கேலி பண்ணுவாங்க. இது அவர்களை அல்ல, அவரை உண்டாக்கினவை நிந்திக்கிறதற்கு சாப்பாடு. இது சாத்தானுக்கு துணை நிற்கிற, சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு துணை நின்று தேவ ராஜ்யத்தை எதிர்க்கிற ஒரு செயலுக்கு இது ஒப்பாக நான் கட்டுரை பண்ணுங்க. சத்தியத்தையோ ஊழியர்களும் பேசுற உபதேசத்தையோ ஒரு நாள் பரிகசிக்கவோ அப்படி கேலி செய்யவோ அதை குறித்து ஒரு கூட்டம் போட்டு டிஸ்கஸ் பண்ணவோ அப்படி கூடுவது அது மிகவும் பெருமையானது, தேவனுக்கு எதிரானது என்பதை நாம் உணர்ந்தோம். எல்லா சமயமே அப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு பசங்க பண்ணி பாஸ் முடிச்சாங்கன்னா 4 ஆட்கள் இருப்பாங்க, அவங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேசுறாங்க இல்லையா, இதெல்லாம் சொல்லாருக்கீங்க, என்ன குத்தா நீங்க பேசுறாங்க இல்லையா, அதுக்கு டிஸ்கஸ் பண்ண ஆட்கள் இருப்பாங்க. நம்ம சபையில் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப இது எதை காமிக்கிறது?
அதிகாரத்தை எதிர்த்து இருக்கிற ஒரு செயலை காண்பிக்கிறார். இது பெருமையை காண்பிக்கிறது. இது சாத்தானுக்கு துணை போகும் ஒரு செயலாக இப்படி அந்த காரியத்தை செய்து அது மிகுந்த ஆபத்தை தாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறதை நம்மால பார்க்கிறோம். இதை சொல்லி முடிச்ச உடனே அடுத்த கையால் அவங்க பரிகாசம் பண்ணாலும் இயேசு மறுபடியும் ஒரு புத்தகத்தை பண்ணல. எனவே கர்த்தருடைய ஊழியர்கள் யார் எங்க பரிகாசம் பண்ணாலும் நம்ம செய்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே நம்ம செய்ததான் கேள்வி சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயுமே மோசேயோட ஊழியத்திலே அது இருந்துச்சு. ஆனாலும் அவர்களை பார்த்து நாம் பிரசங்கிப்பதையோ ஊழியம் செய்வதையோ இல்ல ஊழியத்திற்கு போவதையோ நாம் நிறுத்திவிடவே கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் 4 பேர் விசாசி அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப என்ன இந்த ஐஸ்வர்யவான்கள் அதனுடைய பரிசெயர்கள் தொடர்ந்து இயேசுவை பரிகசிக்கிறார். ஆனாலும் இயேசு மறுபடியும் தன் உபதேசத்தை தொடர்கிறார். அப்பதான் சொல்றாரு, இந்த லூக்கா 17ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யவானுடைய சம்பவத்தை வைத்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றா? ஐஸ்வர்யவான் லாசருடைய உவமையில கூட எப்படி அந்த செல்வத்தை கொண்டு அவன் பரலோகத்தின் நன்மைகளை சம்பாதிக்க தவறினாலும் அதே போல இன்னொரு கதையை சொல்றவான் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தா அவனுக்கும் நிறைய செல்வத்தை கொடுத்து வச்சிருந்தேன். ஆனா அவனும் வீட்டு வாசல் படியிலேயே ஒருத்தருக்கு உதவி செய்து பரலோகத்தில் ஆதாயத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. ஆனா அவன் செஞ்சுக்கிற அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இந்த சம்பவத்தை இயேசு அங்கே சொல்லுகிறார். இங்க சொல்ற நேர்மையானது எது? நேர்மையான செல்வம் எது அப்படின்னா ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தானே சாப்பிட அது நேர்மையானது. கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை ஏழை எட்டி வருகிறது. ஒரு சிறு பாங்கை திக்கற்றவர்கள் ஆகிய ஊழியர்கள் ஆண்களுடைய ராஜ்யங்களுக்கு இப்படி செலவு செய்கிறதே அதுதான் நேர்மையானது என்பதை ஆண்டவர். அப்போ நேர்மையான செல்வம் எது, நேர்மையற்ற செல்வம் எது என்பதை ஆர்வம் கற்றுக்கொள்ளும். நேர்மையற்றது என்ன? நேர்மையற்ற வகையில சம்பாதிக்கிற பணம் அவன் கஷ்டத்திற்கு சம்பாதிச்சு அவனே சுயநலமா சாப்பிடுகிற பாருங்க. யாருக்கும் உதவி செய்யாம மனசை இருக வச்சு யாருக்கு கொடுக்காம தன் கையை குடிச்சு வச்சு இப்படி செய்யலாம் பாருங்க. அதைத்தான் நேர்மையற்ற செல்வம், அநியாயமான செல்வம் என்று சொல்லி தேவனுடைய ஐஸ்வர்யம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நுழைவதற்கு தடையா அது ஆண்டவர் சொல்றார். ஐஸ்வர்யம் உள்ளவங்க நித்திய வாழ்க்கையில போக முடியாதா? போக முடியும். ஆனா அது எப்படி பயன்படுத்தல போக முடியும். அப்போ ஐஸ்வர்யம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு தடை இல்லை. ஆனா அதை செய்ய வேண்டிய முறையில செயல்படுத்த அதுதான் தடையான விஷயத்தை கற்றுக்கொடு. அதை எப்படி கையாளணும், அந்த பணத்தை எப்படி கையாளணும் விஷயத்தை கற்றுக்கொடுத்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக ஐஸ்வர்யத்தை எப்படி செலவழிப்பது என்ற கேள்விகளுக்கு இயேசு இப்படிப்பட்ட ஒரு ஆறுதலமான பதிலை இங்க இயேசு சொல்லி போகிறோம். இங்கே லூக்கா 15ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். அங்கேயும் ஐஸ்வர்யனை குத்தான்னு சொல்லியிருப்பான். ஒரு ஐஸ்வர்யவானுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 3 இளையவன். இளையவன் என்ன பண்ணா? அப்பா கிட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போச்சு அதை செலவுக்கு தெரியாத கையில செலவு பண்ணிட்டார். அப்போ லூக்கா 15ஆம் அதிகாரம் லூக்கா 16ஆம் அதிகாரம் எதை குறித்து சொல்கிறது? ஐஸ்வர்யம் இருந்தது, ஆனா எப்படி கையாளன்னு தெரியாம அழிச்சிட்டாங்க. அதான் தொடர்ந்து சொல்லி வர லூக்கா 15 அதான் சொல்றாரு, லூக்கா 14 அதான் சொல்றாரு. ஐஸ்வர்யத்தை கூட்டு வச்சிருந்தேன், ஆனா அது எப்படி கையாளுன்னு தெரியல. ஒருத்தர் போய் ஊதாரித்தனமா குடிச்சு பேசிக்கிற செலவு பண்ணி ஊதாரித்தனமா செலவு பண்ணி போட்டான். ஒருத்தன் அந்த ஐஸ்வர்யத்தை விரயம் பண்ணான். ஒருத்தன் ட்ரெஸ்ஸா போட்டு உடையா போட்டு குடிச்சு வைத்து செலவு பண்ணான். ஆனா அந்த ஐஸ்வர்யத்தை எப்படி செலவு பண்ற முறைய அவனுக்கு தெரியல, இங்கே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த கெட்டகுமான சம்பவத்தில் பார்க்கும்போது தகப்பனுக்கு தூரம் போனான். பணத்தை வாங்கி கொண்டு அவனுக்கும் அந்த ஐஸ்வர்யத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியல. எல்லாமே தாழ்மாற நாளே எல்லாத்தையும் அழிச்சுட்டு கொண்டு வந்துட்டான். ஆனா கூடவே ஒருத்தருங்கிறான் மூத்தவங்க. ஆனா கூட இருந்து அப்பா கிட்ட இருக்கிற ஆஸ்தி எப்படி அனுபவிக்கணும் அவனுக்கு தெரியல. வேலைக்கார மாதிரி கேட்கிறான், எனக்கு ஒரு ஆட்டோ அடிச்சியா, எனக்கு ஒரு மாட்டு அடிச்சியா அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஒருவனுக்கும் பணத்தை அனுபவிக்க தெரியல, கூடவே இருந்தவனுக்கும் அதை அனுபவிக்க தெரியல அப்படின்ற விஷயத்தை தான் ஆண்டவருக்கு சொல்றது பார்த்தேன். நல்லா கவனிங்க. இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யத்தை கொண்டு ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை கொண்டு தன் வீட்டு வாசல் பணியிலே லாசரு என்கிற ஒருவன் இருக்கிறான். அவனை நம்பலாம் அவனுக்கு தெரியவில்லை.
அவனை ஆதாயப்படுத்த அவனுக்கு தெரியல. இவனை வச்சு பரலோகத்தில் என்ன பலனை பெற்றுக் கொள்ளலாம் என்று உதவி செய்யக்கூடிய சிந்தை அவனுக்கு இல்லாமல் போனது. அதான் காண சொல்றார். சரி, இந்த நாசிரியர் தரித்திரன் என்று வேதம் சொல்றது. இவன் எப்படி ஏழையானா? இஸ்ரவேல் தேசத்துல எப்படி மக்கள் ஏழையானார் என்பதற்கு நிறைய வரலாறுகள் இருக்கிறார். இந்த நாசிரியர் எப்படி ஏழையானா? ஏன் இவன் மக்களிடத்தில் உதவி கேட்டு வாழக்கூடிய அளவுக்கு இவன் தள்ளப்பட்டான்? அப்படின்னு சொன்னா, ரோம பேரரசு இந்த இயேசுவிற்கு ஊழியம் செய்த காலகட்டத்துல ரோமர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். அந்த ரோமர்கள் ஆட்சி செய்ய அந்த காலகட்டத்துல அதிகமான வரி சுமைகளை மக்கள் மேலே சுமத்தினார். ஒரு பக்கம் ரோமர்கள் வரி சுமையை சுமத்தினாங்க. அவங்க குருக்களுக்கும் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு கோவில் மேல வரி போட்டான். ரோமர் வரி பணத்தை சுமத்தினா தலைவரி. ஆனா ஆசாரியர்கள் கோவில் வரி, சரியா, பலி செலுத்த வரி, இது மாதிரி வரிகளும் போட்டான். அடுத்து இது இல்லாம ஏதாவது அவன் என்ன பண்ணான்? 10% கூடுதலான வரிகளை என்ன பண்ணாங்க? இப்ப எல்லா வரி சுமைகள் சுமத்தவோ ஏழை மக்களான, கொஞ்சமா சம்பாதிக்கிற மக்களான, கஷ்டப்படுற மக்களான என்ன பண்ண முடியும்னா தொடர்ந்து எந்த பணி செய்ய முடியும். இதனால விவசாயிகள் என்ன பண்ணான்னு சொன்னா, ஏழை கூலி வேலை செய்யறவங்கன்னா வெகுவாய் பாதிக்கப்பட்ட. இப்படி வெகுவாய் பாதித்ததுனால அவங்களுக்கு ஆகாரத்திற்கும் கூட பஞ்சம் ஏற்பட்டது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். அன்றாடம் கூலி வேலை செய்கிறவர்கள் இப்பேற்பட்ட வரிசுமைகளால் பாதிக்கப்பட்டு ஏழ்மையாக்கப்பட்டார்கள். கவனிக்கும். இதனால என்ன ஆச்சு? கடன் பிரச்சனையாக ஏழை விவசாயிகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டார்கள். நிலத்தை இழந்துட்டாங்க, வீடு வாசல் இழந்துட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு பட்டினியாய் அவர்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டார். பலர் ஏழைகளாக தரித்திரங்களாக மாற்றப்பட்டார். நல்ல கவனிக்கு. இது மட்டும் இல்ல, இயேசுவினுடைய காலத்துல கிரேக்கர்களும் ரோமர்களும் என்ன பண்ணாங்கன்னா பெரிய வியாபாரிகளையும், அதாவது பெரிய பிசினஸ் பண்றாங்க பாருங்க, வியாபாரி அவர்களுக்கும் உயர்ந்த குடியை பிறந்தவர்களையும் இவங்கதான் மேல்ஜாதிகள், மேல்கட்டு வகுப்பை சார்ந்தவர்கள், அப்படி லிஸ்ட் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் ஏழைகள், விவசாயிகள், உணவுக்கு இல்லாதவங்க இவங்க தான் கீழ் ஜாதிக்காரங்க, கீழ்த்தட்டு வகுப்பை சார்ந்தவர்கள் சொல்லி பிரித்து வைத்தார். நம்ம ஊர்ல அப்படிதான், இந்தியாவுக்குள்ள அப்படிதான். ஆரியர்கள் என்றைக்கு உள்ளே வந்தார்களோ அன்றைக்குத்தான் தேசத்துடைய ஜாதிகளை பிரித்தார்கள். நிலம் வச்சிருக்கிறவனதான் உயர்ந்தவன். யாரெல்லாம் ஆரியருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, யாரெல்லாம் ஆரியருக்கு எதிர்த்து நிற்காமல் இருக்கிறாங்களோ அவங்களால மேற்கட்டு வகுப்பினர். ஆனால் எவன் ஆரியரை எதிர்த்து கேள்வி கேட்கிறான், எவன் ஆரியரை எதிர்த்து சொல்லிருக்கிறோம் உரிமையை பேசுகிறானோ அவன் கீழ் ஜாதிக்கார, எஸ்சி, எஸ்டி, தீண்ட தகாதவன் என்று சொல்லி அந்த நாட்கள் என்ன பண்ணா மேல் ஜாதி கீழ் ஜாதி, மேல் வகுப்பு கீழ் வகுப்பு சொல்லி பிரித்தார்கள். நம்ம தேசத்துல நடந்தது அதே போலதான் பாலஸ்தீனாவிலும் ரோமர்களும் கிரேக்கர்களும் உயர்குடிய பிறந்தவர்களை ஒரு சமூகமாக, தாழ்ந்தவர்களை ஒரு சமூகமாக பிரித்து வைத்தார்கள். நல்லா கவனிங்க. இப்போ மேல்தட்டு வகுப்பினர் என்ன பண்ணாங்க? எண்ணிக்கையில கொஞ்சமா இருந்தாங்க, ஆனா கீழ்த்தட்டு இருக்கிறவங்க எண்ணிக்கையில அதிகமா இருந்தாங்க. ஆனா இவங்கிட்ட சொத்து இல்லை, இவங்கிட்ட பணம் இல்லை. நம்ம எடுத்து வச்சு பாருங்க, நம்மள போன்ற ஆட்கள் இன்னைக்கு எண்ணிக்கையில் அதிகமா இருக்கணும். ஆனா பணம் நம்மள பணம் நம்ம இல்லாம நம்ம ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்டது. ஆனா அந்நியர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் புதிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்க சமுதாயத்தை தலையிட்டு எல்லாத்திலும் உரிமை பாராட்டு. அப்போ கவனிக்கணும். இது மேற்கொண்டு என்ன பண்ணோம்? நன்றாக உடுத்தி நல்ல சொத்திருக்கிறோம், சுகமாகமாய் வாழ்ந்து விட்டார். நல்ல கவனிக்கணும். ஆனா ஏழைகள் என்ன பண்ணாங்க? பசியோடும் பட்டினியோடும் வியாதியோடும் துன்பமாக. யார் யார் ஏழைகள் என்பதை ஒரு லிஸ்ட் பிரிச்சு வச்சிருந்தா யாரெல்லாம் ஏழைகள் லிஸ்ட், வியாதிப்பட்டவன் ஏழை லிஸ்ட் ஒரு லிஸ்ட் தனியா சேர்த்து வச்சிருந்தாங்க. ஏழை, அப்புறம் விவசாயத்துல பலன் இல்லாதவன், ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், நோய் உற்றவன், நீண்ட நாட்களை வியாதியை கிடப்பவன், விதவைகள், கணவன் இறந்த விதவைகள், இவங்க ஏழைகள் லிஸ்ட் சொல்லி அவங்க தனியா ஏழைகளாகவும், நிலை இருக்கிறவன், ஆசாரியன், உயர்ந்தவன், உயர்முடியை பிறந்தவன், இவரெல்லாம் பேச்சாதிக்காரன்ற மாதிரியும் தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்போ பைபிள் இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே அது மாதிரி பண்ணி வச்சிருக்கான். கவனிங்க. அது மட்டும் இல்ல, இது என்ன சம்பவம்? என்னதான் பிரித்து வைத்தாலும் ஏழைகளுக்கு எப்படி உதவி செய்யணும், ஏழைகளுக்கு என்ன மாதிரி நன்மை செய்யணும் ஆண்டவர் ஒரு சட்டமாக பைபிள் கொடுத்திருந்தார்.
அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு தாங்குவோம் அப்படின்னு ஒரு சட்டத்தையே ஆண்டவர் என்ன பண்ணா கொடுத்து வைத்திருந்தார். ஆனா அந்த சட்டத்தை இந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய ஐஸ்வர்யவான் அதை என்ன பண்ண சொன்னா, அந்த சட்டத்தை அவன் மதிக்கவே இல்லை. பைபிள் சொல்லி இங்க ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சான்? ரத்தாபரமும் வேறப்பட்ட வஸ்திரமும் அவன் உடுத்திடுவான். ரத்தாபரம் யார் உடுத்துவாங்க? ஊதா கலர் ட்ரெஸ் யார் போடுவாங்கன்னா ஒன்று ஆசாரியர்கள் போடுவாங்க, அப்படி இல்லையா ராஜாவுக்கு போடுவான், இல்லையா உயர்ந்த குடியில் பிறந்தவங்க தான் அதை போடுவான். அப்போ இவனை குறித்து 2 விதமான கருத்தை சொல்கிறார் வேத பண்டிதர்கள். ஒன்று, இவன் ஒரு தலைமை குருவாக இவன் இருந்திருக்கிறான். இந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இல்லையா, லாசருவை அலட்சியம் பண்ணானே, இவன் ஒருவேளை இவன் ஒரு ஆசிரியனாக இவன் இருந்திருக்கிறான், தலைமை குருவாக இவன் இருந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆனால் இது ஐஸ்வர்யுடைய பேர் மட்டும் பைபிள்ல நம்ம சொல்லப்படல. லாசருடைய பேர், ஏழையுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஏழையுடைய பேர் அங்கே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது லாசரு என்று சொல்லி. ஆனால் ஐஸ்வர்யாவுடைய பேரோ வேதத்தில் குறிக்கப்படும். ஆனால் பன்கே அப்படின்னா ஒரு பைபிள் இருக்கு, ரத்தின் பைபிள். அந்த ரத்தின் பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கா, இத பணக்காரன் தானியா, இவனை குறித்து என்ன சொல்லலாம், இவன் வந்து பிரதிநிதி. யார் இவன்? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எல்லாம் இந்து உட்காந்து கவனிக்க. இவன் வந்து ஒரு ரோம பிரதிநிதி, ரோம கல்வியின் ஒரு முக்கியமான தலைவன் இவன். அப்படித்தான் இந்த ஐஸ்வர்யவான் அவன் தான் இவன் அப்படின்னு சொன்னான். இவன் என்ன பண்ணான்? இவன் தன்னை ஒவ்வொரு நாளையும் மிதமிஞ்சிய இன்பங்களா சுகபோகமான காரியத்தால் தன் நாட்களை செலவழித்தார். எப்படி செலவழிக்கிற நாட்களை குடிகளும் கவனிக்கும், சும்மா கவனிக்கும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணியிருந்தான்? அடிக்கடி புசித்து குடித்து சுகபோகமாய் வாழ்ந்து தன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் சுகபோகத்திற்காகவே நேரத்தை அவன் செலவழி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கடவுளுக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க, அவன் ஜெயிப்பதற்காக நேரத்தை செலவு பண்ணுங்க, கடவுளை தேர்வதற்காக அவன் நேரத்தை செலவு பண்ணுங்க. கடவுளை குறித்து அவன் சிந்திக்க கூட இல்லை, ஏழை மக்களை குறித்து அவன் சிந்திக்க கூட இல்லை. எப்பொழுதும் எப்படி சுகமா மாறும், அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ற சந்தோஷமே கிடைக்குன்னு சொல்லி அதையே அவன் யோசித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லிதான் வேதம் இங்கே நமக்கு காணும். இதைத்தான் பைபிள்ல மாம்ச சிந்தை என்று நிகழ்ச்சி. மாம்ச சிந்தை எது? எப்போதும் கடவுளை நினைக்காம தன்னை குறித்து மட்டுமே ஒருத்தர் நினைச்சுட்டு இருக்க. பணம், பதவி, வசதி, சந்தோஷம், சுகபோகம், எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது என்று தன்னை குறித்து மட்டுமே ஒருவன் சிந்திக்கிறானே, இதைத்தான் மாம்ச சிந்தை என்று சொல்லி வேதம் சொல்லுவோம். பைபிள் சொல்லு, மாம்சத்தின்படி நடக்கிறவன் தேவன் பிரியமாய் போகிறான். இப்படிப்பட்ட ஒரு நபரான கர்த்தரை கூட சிந்திக்க நேரம் இல்லாம, ஜெபிக்க நேரம் இல்லாம, எதையும் கொங்கடிக்க நேரம் இல்லாம, எப்பொழுதுமே பணம், சுகம், வசதி, சுகபோகம், இப்படி தனி இன்பம் என்று ஓடுகிற மனிதனுக்கு சொல்லிட்டு இப்பேற்பட்ட மாம்சத்திற்குரியவன் இவன் தேவனை பிரியப்படுத்தினால் கூடிய தேவனுக்கு பிரியமா வாழ நபர்களான முடியாது. பைபிள் சொல்ற ரோமர் 8ஆம் அதிகாரத்துல மாம்சத்தின்படி நடக்கிற இப்பேற்பட்ட மனிதர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க எப்போது தன்னை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கடவுளை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. எப்படி சுகமா வாழலாம், அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும், இதைத்தான் சிந்திப்பார்கள். மற்றதை குறித்து கடவுளை குறித்தோ, கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்தோ, தன் வளர்ச்சியை குறித்தோ, ஆணைக்குரிய காரியங்களை குறித்தோ அவர் எதையுமே சிந்திக்க மாட்டார்கள். பைபிள் சொல்லி இவன் தான் மாம்சத்துக்கு. பைபிள் சொல்லி இப்படிப்பட்ட மாம்சத்தின்படி நடக்கிறவன், பைபிள் சொல்லி மாம்ச சிந்தை மரணம். இப்படிப்பட்ட சிந்தை இவன் திருடுகிறான, இவன் ஆணைக்குரிய வாழ்க்கை செத்து போனான்னு சொல்லி பைபிள் சொல்லு. ஏன்? அப்ப ஆணைக்குரிய வாழ்க்கை யார் படித்தவர்கள்? கடவுளை குறித்து சிந்திக்காம, தம் பலவீனத்தை குறித்து சிந்திக்காம, நம்ம விழுந்து கிடக்கிறோம் என்பதை குறித்து சிந்திக்காம, நம்ம கடவுளை விட்டு தூரமா இருக்கிறோம் என்பதை சிந்திக்காம, எப்போதும் தன்னை குறித்தே சிந்திக்கிற ஒரு மனிதன் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை செத்தவன் என்று சொல்லி வேதம் இப்படியாய் நமக்கு தெல்ல தெளிவாய் சொல்கிறார். இப்படி மாம்ச சிந்தை உள்ளவர்கள் கடவுளோட அவங்க இணைய பிசாசு சொல்லவே மாட்டான். இந்த மாம்ச சிந்தை என்ன பண்ணும்? நம்ம கடவுளோட சேர விடாது, நம்ம கடவுளை காரியத்துல பங்கெடுக்க விடாது, நம்ம கடவுளுக்காக ஓட விடாது, கடவுளுக்காக நேரத்தை செலவு பண்ண விடாது. நம்ம கடவுளோட சேரவே இந்த மாம்ச சிந்தை நம்ம கடவுளை விட்டு பிரிச்சு இந்த மாம்ச சிந்தை நம்ம தூரமாக்கி. எத்தனை பேர் ஒரு காலத்து வீடு வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நம்முடைய கிளை சபையில் இருக்கக்கூடிய ஆரம்பத்துல ஊழியம் செய்த காலகட்டத்துல கடவுளுக்காக பக்தியா வாங்குவாங்க. அவங்க போய் சுவிசேஷம் சொன்னா யாருனாலும் சபைக்கு வந்துருவாங்க.
அவங்க ஆரம்பம் காலத்துல அநேக சர்ச்சை கொண்டு வந்து இருக்கிறாங்க. ஆனா அப்பேற்பட்டவர்கள் பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அந்த பிசினஸ் ஏறினாங்க, ஜெயிச்சுக்கிட்டு தான் பிசினஸ் ஏற்றினாங்க. ஐயா பிசினஸ் செய்ய போறேன், நான் கரெக்டா சர்ச்சைக்கா வந்துருவேன், ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி அப்படியே இறங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்றைக்கு சபை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களால வர முடியல. முக்கியமாய் உலகத்தின் போட்டிலே போயிருக்காரு. அங்கான சர்ச்சைக்கா இருந்தாரு, கனானி ஆதாயப்படுத்தி போனீங்க. நிறைய பேருக்கு கனான் ஆதாயப்படுத்துவதை ஞானம் இருக்காது. கையில கற்றுக் கொடுப்பாரு, அது ஆதாயப்படுத்தி தெரியாது. பிள்ளைங்களை கையில கொடுப்பாரு, வளர்த்து பண்ண தெரியாது. அந்த ஞானம் அவங்களுக்கு இல்லை. அந்த ஞானம் தான் ஆவிக்குரிய கட்டி இருக்கும். என்னாச்சு? முற்றிலும் அவர்கள் கடலை விட்டு என்ன பண்றாங்க? இந்த சிந்தை புள்ளவன் கடலை விட்டு பிரிந்து போடுவான். அவன் தரிசனத்தை விட்டு பிரிந்து போடுவான். அவன் கத்தோட ஐக்கியத்தை விட்டு அவன் பிரிந்து போகிடுவான். நல்லா கவனிப்பான். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த சுதந்திரிக்கும் இந்த மனிதன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாங்க போறா. இந்த ஐஸ்வர்யமானுடைய வீட்டு வாசல் இருக்கு, லாசரும் படுத்துக்கிறார். வீடு இங்க இருக்குது, மெயின் கோல், மெயின் கேட். அங்க பார்த்தீங்கன்னா உள்ள சேர மாட்டாங்க இல்லையா? மெயின் கோல்னா மெயின் கேட்டுக்கு வெளியே தான் படுத்துக்கிறான். பைக்கு சொல்லு லாஸ்ட் வாசல் அருகே படுத்துக்கிறான். வாசல் என்பது என்ன? ஐஸ்வர்யம் வீட்டு நுழைவாயம் தான் வாஸ். இந்த 7 காசருக்கு இவன் இரக்கம் காட்ட, உதவி செய்வதற்கு, அவனுக்கு நன்மை செய்து தங்களுக்கு பலனை பெற்றுக் கொள்கிற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் அவனுக்கு கிடைச்சு. ஆனா ஒரு வாய்ப்பையும் அவன் என்ன பண்ணலாம்? சிஸ்டர் அவன் முன்னாடி சஜினா முன்னாடி தெரியாது, சின்ன பிள்ளைங்க முன்னாடி கவனி. அப்ப என்ன, இவனுக்கு அதே வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனா அந்த வாய்ப்பை அவன் என்ன பண்ணணும் சொன்னா, அவன் பயன்படுத்தி கொடுத்தான். அப்ப சொன்னார், உங்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்க, உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்க, சுத்திரிக்கிறோம் ஊழிய செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்க. வாய்ப்பை தருவதிட்டால் உனக்கு பொண்ணு இருக்காதுன்ற மாதிரிதான் ஆண்டவருக்கு சொல்றேன். இப்ப இந்த லாசர் எப்படி இருக்கிறான்? தன் சரீரத்தான் புண்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறாரு? தன் சரீரத்திலே புண்களால் உச்சி முதல் பாதம் மட்டும் புண்களால் மூடப்பட்டு ஒரு பிச்சைக்காரனாக இருந்தான். உடல் குளிக்க அவனுக்கு உபாதைகள், உடல் முழுக்க அவன் துன்பங்கள். இப்பேற்பட்ட நோய் உள்ளவர்களை யூத சமுதாயம் விலக்கி வைக்கிறது. உடம்பு முழுக்க புண்ணு இருந்தான், அவன் தீட்டுப்பட்டவன். அவன் ஒதுக்கி வச்சுட்டான், அவங்க பேசக்கூடாது. அவன் ஓரங்கட்டப்பட்ட, அவன் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட ஒரு மனிதன். அது அவனுக்கு சாமி. அப்போ இந்த லாசரு சாபத்தை சுமந்த ஒரு மனிதனாக, எல்லாரும் ஓரங்கட்டப்பட்ட ஒரு மனிதனாக, எல்லாரும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாசல்களிலே, வீட்டு வாசலுக்கு வெளியே அவன் படுத்துகிறான். கவனிக்க, இவன் வீட்டுக்கு ஒரு நாய் போடுது, பணக்கார வீட்டுக்கு நாய் போய் சொல்லு, அவன் புண்களை நாய் நக்கிடுதா. என்ன பண்ணிச்சான்? என்ன பண்ணிச்சான்? புண்களை நாய் என்ன பண்ணிச்சான்? நக்கிடுது. இதை குறித்து ஒரு சில பேத கருத்து சொல்றா, பணக்கார வீடுகளை காட்டு மிருகங்களை இப்போது வளர்த்தாங்க. நாட்டு மிருகம் எது? நாய், பூனை, இதெல்லாம் நாட்டு மிருகம். சரி, வீட்டு மிருகம். ஆனா காட்டு மிருகம் சிங்கம், புலி, கரடி, யானை, இதெல்லாம் காட்டு மிருகம். ஆனா சில வேத பணிகள் சொல்றாங்க, காட்டு மிருகத்தை இவன் வளர்த்து இருக்க வேண்டும். எனக்கு மிகப்பெரிய பணங்கார. அப்போ இந்த காட்டு மிருகங்களை விட்டு என்ன பண்ணுவாங்க? சில அடிமைகளுக்கு சண்டை போட வைப்பாங்க. சில நேரங்கள் தூங்குறீங்க, வாரத்தில் ஒரு நாள் தூங்குறீங்க, தூங்காதீங்க, தூங்காதீங்க, எடுத்து உட்காருங்க. தூங்க வந்தா போய் கண்ணை கழுவு, முகத்தை கழுவு. நீங்க தூங்குறீங்க, பிரசவத்தை முடிச்சு திரும்ப மாத்திரம் போயிடலாம். சரிங்களா? எனக்கு பிரசவத்தை 15 மணி நேரம் பெடிபடி எடுத்து இப்படி 15 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு ஊழியக்காரன் பேசாம சொல்லுவோம். அது நீங்க கேட்கறதுக்கு வாரத்தில் வருவோம். ஒன்றா இங்க வந்து கேட்காம தூங்குறீங்க, அப்படி என்ன கஷ்டம்? நீங்க என்ன ஞாபகம் ரசிக்கப்பட்டு சொல்லுங்க. அப்போ வீடுகளிலே காட்டு மிருகங்களை வளர்த்தாங்க. அப்படி வளர்க்கும் போது என்ன பண்ணுங்க? எதுக்கு டைம் பாஸ்? அடிமைக்கு ஒரு மிருகத்துக்கு சண்டை போடணும். மிருகம் உதாரணி சிங்கமும் மனுஷனும் சண்டை போடணும். இதை உட்காந்து யார் ஜெயிக்கிறாங்க? அப்ப மிருகம் ஜெயிச்சுன்னா இவங்க தூக்கி வரம் போட்டுப்பாங்க. அப்போ யாருடைய பலம் பெரிது என்பதை சோதித்து பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோதனை கூட இந்த லாசருக்கு இந்த ஐஸ்வர்யவான் செய்திருக்கலாம் என்று சொல்லி வரலாறு சிலது இப்படியா சொல்லுது. எது எப்படியோ பைபிள் சொல்லு, நாய்கள் போய் அவன் பருக்களை நக்கேற்று, நாய்க்கு அசுத்தமான விலங்கு,
அந்த அசுத்தமான விலங்கு போய் இழப்புதான் அவன் பருக்களை போய் நக்கிட்டு பைபிள் சொந்திருக்கிறோம். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த லாசருவானவன் மரித்து முதல்ல மரிச்சது யாரு? ஏழை மரித்தான். ஏன்னா பசி சாப்பிட எத்தனை பேர் உணவு கொடுக்காம செத்து போன கவலைப்ப இருக்கிறார். வீடுகளை எத்தனையோ அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க உணவு கொடுக்காம எத்தனையோ அப்பா அம்மா வயசான செத்து போயிருக்கிறாங்க. செத்த போய் அழுவோம், செத்த போது பால் ஊற்றுவான், செத்த போது புடவை கொண்டு போடுவான், செத்த போது பேண்ட் வைப்பான், செத்த போது எங்க அம்மா செத்துல வச்சு எல்லாருக்கும் சாராய வாங்கி சீஸ் வைப்பான். ஆனா குழிவோடு இருக்கும் போது ஒரு தாய்க்கு நேரப்படி சோறு போடுவாங்க. இவன் சாம்பார் செத்து போன ஒரு ஏழை. நான் சொல்றேன், வீடுகளை ஏழைங்க, வீடுகள் வயதான தாய் வாய்ந்த தகப்பமா இருந்தா அவங்களுக்கு இருக்கிற மருமகள் சொல்றேன், நேரப்படி சாப்பாடு கொடுங்க. நீங்க சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கு முதலாவது நல்ல சாப்பாடு கொடுங்க, அவங்களை பராமரிங்க. வயதானவங்க வீட்டில் முதுகெலும்பு போட்டாரு. வயசானவங்க யாராவது நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க நமக்கு முதுகெலும்பு மாதிரி. முதுகெலும்பு உடைச்சுச்சா வாழ்க்கை எல்லாம் சத்தப்படிதான் ஒரு நபருக்கு நமக்கு தெரிய வரும். ஆனா என்ன பண்ணலாம்? சாப்பாடு இல்லை, பசி, பட்டினி. லாஸ்ட்ல என்ன பண்றோம்? சுதந்திரிக்கிறோம். முதலாவது அந்த முதலாவது அந்த ஏழ்மையினாலே அவன் மறித்து. லாஸ்ட்ல என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் உதவுகிறார், கடவுள் நலம் அளிக்கிறார். இந்த ஏழைக்கு இத்தனை அழகான அர்த்தம் கொண்ட பேரு. ஏழைய கர்த்தர் மறக்கலாம், சாரி, ஏழைய உலகம் மறக்கலாம், ஏழைய பணக்கார மறக்கலாம். ஆனா ஏழைய கர்த்தர் மறக்கிறத எப்போது ஏழையோட நினைவோடு இருக்கிறார் என்பதை காட்டத்தான் இந்த நாசருக்கு இப்பேற்பட்ட ஒரு பேருக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். கவனிங்க, ஏழைக்கு பேர் சொல்லப்பட்டுள்ளது, ஆனா பணக்காரனுக்கு பேர் பைபிள்ல சொல்லப்படவில்லை. கவனிக்கிறோம், மரணம் வந்தது, ஏழைகள் மறித்து. மரணம் ஒரு மனிதனுக்கு முடிவல்ல, அதுதான் ஒரு மனிதனுக்கான. ஒரு மனுஷன் ஆகோடு போய் சேர வேண்டுமானால் இந்த பூமியில அவன் மறிக்க வேண்டும். மறிக்காம கர்த்தருடைய ராஜ்யத்துல போக முடியாது. ஆனா மரணத்தை குறித்து நம்ம பயப்பட கூடாது. ஒருத்தர் மறிச்சுட்டாங்கன்னா உடனே சர்ச்சை விட முடியாது, கடவுளை விட்டுட கூடாது. கவனிக்கிறோம், மரணம் ஒரு மனிதனுக்கு முடிவல்ல. மரணம் ஒரு மனிதனை மாற்றத்துக்குள் கொண்டு, மகிமைக்குள் கொண்டு, ஒரு மகிமை இன்னொரு மகிமைக்கு மரணம் கொண்டு போகுது. நித்திய வீட்டிற்கு அப்படி வழிதான் மரணம். கவனிங்க, மரணம் பூலோக துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுக்கிறது. என்ன மரணம் என்ன பண்ணுது? பூலோக துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுக்கிறது, பூலோக கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுக்கிறது. பைபிள் சொல்லி இவன் தேவ தூதரால் சுமந்து செல்லப்பட்டான். பாருங்க, ஏழதான் எவ்வளவு மேன்மை பாருங்க. இவன் ஒதுக்கப்பட்டவனா எவ்வளவு மேன்மை பாருங்க. இவன் எல்லாரும் அலட்சப்படுத்தப்பட்டவனா அனைத்து மேன்மை பாருங்க. தேவ தூதர்கள் கடவுளுடைய ஆலயத்தில் நின்று கசேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆராதனை செய்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு பிரதான தூதர் வந்து அவனை கொண்டு போய் ஆன்மீக சமூகத்தில் வைத்தார். ரட்சிகமான பிள்ளைங்க ஏழையா இருந்தாலும் அவன் மேற்படுகிறான். நான் ஒதுக்கப்பட்டாலும் ஓரங்கிட்டப்பட்டாலும் அடுத்த ஆதாரத்துக்கு கஷ்டப்பட்டாலும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வாக்கியம் என்று சொல்லி வேதம் இப்படியாய் சொல்லுங்க. மரணத்துல கூட கர்த்தர் மக்கள் எப்படி பாருங்க. மரணத்தின் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு மனுஷன் எனக்கு ஆண்டு ஏற்றுக்கிறானோ அன்றைய முதல் கர்த்தர் ஒரு மனிதன் பாருங்க. இது மட்டுமா? அவன் செத்தானவனை கர்த்தர் பாருங்க. நாசனை கொண்டு போய் தேவன் தூதரின் மனிதனை விட்டார்கள் என்று சொல்லி அப்படின்னா கர்த்தர் மறித்து போதும் நம்ம உயிரோடு இருக்கும் போது நம்ம பேர் கவனமாக இருக்கிறார். நம் மறித்ததற்கும் திரும்பும் நம்ம பேர் கர்த்தர் கர்த்தர் எப்படி தோன்றோம். நம்ம உயிரோடு வாழ்ந்தாலும் கர்த்தர் நம் மீது, நம்ம குடும்பத்தின் மீது, அடுத்த தேவைகள் மீது கர்த்தர் கவனமாக இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சொத்திக்கிறோம். நீங்க மறித்தாலும் உங்க எங்க கொண்டு போய் சேர்க்கணும், நீங்க யார், நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, உங்களுக்கு வயிறாக்கி என்ன, அதெல்லாம் மறவாமல் அதன் மீது அவர் கவனம் கவனிங்க. பைபிள் சொல்லி இவர் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். எப்படி விடப்பட்டார்? எங்க ஆபிரகாம் மடி என்பது இறைப்பாடுகிற ஒரு இடம். கவனிங்க, ஆபிரகாம் மடியிலே விடப்பட்ட நீங்க எத்தனை கௌரவம் செஞ்சு பாருங்க. எனக்கு ஒரு ஏழை சமுதாயத்தால் அதே ஆபிரகாம் கோலத்துக்கு ஒதுக்கி வச்சாங்க. அவங்க மதிச்சு ஆபிரகாம் மடிக்கு போவாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு ஏழை மதித்தான், ஒரு தனிப்பிரன் மறித்தான், ஓரப்பட்டவன் மறித்தான். ஆனா வேதம் சொல்லுது இவன் ஆபிரகாம் மடியை கொண்டு. இதுதான் ஒரு கௌரவம். நம்ம எது கௌரவம்? எங்க கார் இருக்குது, எங்க பங்களா இருக்குது, புதிய வீடு இருக்கிறது, நிறைய சொத்து சோதனை இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது. இது நமக்கு கௌரவம் அல்ல. உன் ரட்சிப்பு தான் உங்களுக்கு கௌரவம். நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதுதான் உங்களுக்கு கௌரவம். நீ நித்தியத்திற்குரியவர் என்பதுதான் நம்முடைய கௌரவமாய் காணப்படுகிறது. பைபிள் சொல்லுது இவனை கொண்டு ஆபிரகாம் பயிரிக்கின்றார். எத்தனை கௌரவத்திற்கு
ஒரு ஏழை மனுஷன் சமுதாயத்தில் ஓராயிட்டப்பட்டவன் அப்பேற்பட்டதை கொண்டு போய் ஆபிரகாம் வழியிலே விட்டால் ஆபிரகாம் வழி என்பது அந்த பலனிசியை குறிக்கிறது. தினக்கவனே எத்தனை ஆண்டு விசுவாசத்திற்கு பலன் எப்படி என்பதை வேதம் காண்கிறது. ஏன் இவன் கொண்டு ஆபிரகாம் வழி வரணும்? ஏனென்றால் இவன் ஆபிரகாம் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன். ஆபிரகாம் காலத்தான் உடன்படிக்கை செய்தான். என்னுடைய ஜனங்கள் என்பதை அறிவு எல்லாரும் விருப்ப செல்ற பணங்கள் ஆண் பிள்ளைங்க 8வது நாள் விருப்ப செல்றோம். அப்படி ஆண் பிள்ளைங்க 8வது நாள் விருப்ப செல்றம் பண்றவெல்லாம் என்னோடு உடன்படிக்கை செய்தவர். அவர்கள் சந்ததி அவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினால் அதை ஆபிரகாம் செய்தார். ஆனா எவனோ அந்த ஆபிரகாம் வழியை கொண்டு விடப்பட்டான் என்றால் ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில வந்தவன். உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது. உடன்படிக்கை என்றால் ஒப்பந்தம். கவனிக்கும் ரத்தம் சிந்தி உடன்படிக்கை விருத்த சாதம் செய்வது ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை நான் உடன்படிக்கை செய்வேன். கவனிக்க நாம் கூட கத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். என்ன ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்யும். எது மூலமா சர்ச்சையில ஞானஸ்தானம் எடுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுக்காமல் நீங்கள் இருப்பது உங்களுக்கு அது நல்லது அல்ல. ஞானஸ்தானம் கொண்டப்பட்டு உடன்படிக்கை பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு தான் பலன். நீ ஞானஸ்தானம் எடுக்க விருத்தார மாதிரி போனா எந்த யூஸும் கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்கணும் ஒரு விசுவாசி. ஞானஸ்தானம் உடன்படிக்கை நீங்க வரணும். அதான் பயன் சொல்லு. ஞானஸ்தானம் உடன்படிக்கை சொல்லு. ரெண்டாகும் திருவிற்கு உடன்படிக்கை. நிறைய சர்ச்சைகளை வந்துருவாங்க. ஆனா திருவிழாக்கு காணாம போயிருப்பான். ஏன் எதுக்கு என்ன பார்ப்போம்? எந்த சிந்தியோட சர்ச்சைக்கு வரீங்க? எந்த சிந்தியோட நீ கத்தோட உலகத்தை எழுதி வர நல்ல கவனிங்க. சத்தியத்தில் ஞானஸ்தானம் எப்படி திருந்தளிக்குமே இல்லையா சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஞானஸ்தானம் திருந்தளிக்குமே. ஆனா திருவரத்தை ஏன் எழுதி வரும்? அப்ப என்னோட முதல்ல சர்ச்சைக்கு வரீங்க? உடன்படிக்கைக்கு வெளியே போயிருந்தியா? ஆனா உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்க. நீ உடன்படிக்கை உடன்படிக்கவே நான் பண்ணிட்டு வெளியே போயிருந்தேன். அப்படி ஓடுதான் சொல்லு. அதனால ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க நீ என்ன தவறு செய்தாலும் ஆண்களோட ஒப்புரமாக்கி திருவிருந்து பெற்றுப்படவே. நீ எதுக்காம ஓடினா உடன்படிக்கை வெளியே போடலாம். உடன்படிக்கை முடிச்சு உனக்கு எனக்கு உறவில முடிச்சுன்னு அர்த்தம். நெற்ப ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை திருவிழா காணாம போயிருங்க. எவ்வளவு காலம் ஓட போறீங்க? உடன்படிக்கை இல்லைன்னா நித்திய வாழ்க்கையில் போக முடியாது. நீங்க உடன்படிக்கை பண்ணப்பட்டவன் ஞானஸ்தானம் திருவிழா கை வைக்கணும்னா நித்திய வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. என்ன உங்களுக்கு பங்கு இல்லைன்ற புசிக்கிறவருக்கு ஜீவன் ஜீவன் வாழ வேணாமா? நீ செத்துதாரிய காலம் ஜீவனோட வாழ மாட்டியா? அப்ப ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க திருவிழா தவற விடக்கூடாது. சொல்லுதான் இந்த மாசம் போன மாசம் ஞான திருவிழா எடுத்து நீங்க யாரும் கேட்க நீங்க யாரும் கேட்க நீங்க மட்டும் கேட்க அவங்க கேட்க உடன்படிக்கை இதை எடுக்கலமா நீங்க விட்டுட்டு வெளியே போறீங்களா? உடன்படிக்கை முழுக்கிறீங்க. அப்போ உடன்படிக்கை பண்ணப்பட்டதினால்தான் ஆங்கில கொண்டு விடப்பட்ட இதை மாதிரி சிறந்தது. உடன்படிக்கை பிள்ளை இல்லாதவன் நரகத்துல போய் கஷ்டப்பட்டான். அப்ப ஞானஸ்தானங்களோட உடன்படிக்கை ரொம்ப முக்கியமானது. யாராச்சும் ஞானஸ்தானம் எடுக்கலன்னா கப்பல் ஊழியக்காரன் சொல்றேன், ஒரு அப்போஸ்தலனா சொல்றேன், ஒரு போதகனா சொல்றேன், உங்களை நடத்தக்கூடிய மேய்ப்பனை வைத்ததான் சொல்றேன். ஞானஸ்தானம் முக்கியம். உங்க பிள்ளைங்க ஞானஸ்தானத்துல ஊட்டுங்க. என் பொண்ணு கல்யாணம் ஆகும் ஞானஸ்தானம் எப்படி? சரி கல்யாணம் ஆகிட்டு நாளும் போன பரவாயில்லையா? சொல்லுங்க நாளும் போன பரவாயில்லையா? ஞானஸ்தானம் முக்கியமானது. திருவிழா முக்கியமானது. ஆனா திருநூறு யாரும் ஓடாதீங்க. ஜீவனோடு இருக்கணும்னு சொன்னா ஆபரகம் வழியை கொண்டு போய் நீங்க விடப்பட வேண்டும். இதை பாதி இடத்துக்கு போனோம் என்று சொன்னால் திருவந்த உடன்படிக்கையில நீங்க சுதந்திரிக்க விலகி இருக்க கூடாது. விலகி இருக்க சொல்லுங்க. விலகி இருக்க கூடாது. வேதம் சொல்கிற சுதந்திரிக்கிறோம். இவன் என்ன பண்ணான்னு சொன்னா இவன் ஆபரகம் வழியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லி வேதம் இப்படியாய் தெல்ல தெளிவாய் நமக்கு கவனிக்கிறோம். இது மட்டுமில்ல, இது ஐஸ்வர்யமான மறிக்கிறான். ஏன்னா முன்னாடியே வச்சுட்டான். சாப்பிட வழியில குடும்பம் புண்ணு இவன் கூலி போய் காற்றான பாவை சொல்றேன். குடும்பத்துல பெற்றோர்கள் வியாதி பண்ணிட்டான். கூலியில் இருப்பான். ஏன் சொல்ல அனுபவத்தை பார்த்து சொல்றேன்.
ஹாஸ்பிட்டல்ல போகும்போது வயசானவங்க அப்படியே கண்ணு வழியே தெரியாதுப்பா. அப்பா எங்கப்பா போகணும் அப்படி தம்பி வருவாங்க. என்ன கேட்டா நீங்க விட்டு ஒண்டியா வந்துருந்தீங்க. ஆமாப்பா பிள்ளைங்களா வீட்டுல இருக்காங்கப்பா. எவனோ வரலப்பா. சொல்ல வயசானவங்க வீட்டுல இருந்தா அவங்க பலவீனப்பட்ட தேசத்துல கூடி போயிருப்பாங்க. அவங்க உதவி செய். இதுதான் முதல் கூடி. விரோதியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்காத பணிகளை செய்தாலும் சரி, அதை நீங்கள் செய்ய சொல்லி இவன் உணவில்லாமல் மறித்தான். வியாதினாலே பார்க்க முடியாமல் இவன் மறித்தான். மறித்த பின்பு சில காலங்கள் கழிந்து யார் கேலி செய்தான், யாருக்கு உணவு கொடுக்காமல் போனாலும், யார் பணபலத்தால் ஆடினாலும் அந்த மனிதனும் ஒரு நாள் என்ன பண்ண சொன்னா மறித்தான். பைபிள் சொல்லு ஆதாவை கொண்டு போய் மடியை லாசமே கொண்டு போய் அவரை மடியை விட்டு விட்டார்கள் தூதர்கள். ஆனா பைபிள் சொல்லி இவனை அடக்கம் செய்தார். இரவு அப்படியே என்ன இருக்கும் மேலதான ஒழுங்க வீதியெல்லாம் மேலங்களை வைத்து வேறு வார்த்தைகளை வாசித்து ஏகப்பட்ட மக்களை வரவழைத்து ஆடம்பரத்தோடு தலைவர்களாக கொண்டு போய் ராஜ மரியாதையோடு கூட இவரை அடக்கம் செய்தார். ஆனா என்ன லாபம்? எத்தனை பேர் வச்சாலும் மகத்தமா பரலவம் போனா என்ன லாபம்? எத்தனை பாட்டு பாடி எத்தனை மேலதான வானத்து வாய்க்கு துப்பாக்கியால் சுட்டு எவ்வளவுதான் நீ ஆடம்பரத்தை வெளிப்படுத்தினாலும் கத்தரை அறியாமல் மறித்தால் என்ன லாபம் என்று முடிவு செய்ய. ஆனா ஏழாம் மறிச்சான், சாப்பாட்டுக்கு வழியிலாம மறிச்சான், அதுக்கு உதவிக்கு வழி இல்லை. ஆனால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு விடப்பட்டான். ஆனா ஆனத்தத்தோடு மறித்தான். தனமுறை வாழ்ந்தவன் மறித்தான். ஐஸ்வர்யமான உடைகளை உடுத்தி மறித்தான். ஆனால் அவன் கொண்டு போய் வாதாவுக்கு இவன் எங்க விட மாட்டான். அப்போ எப்படி சாவை கொண்டு போன முக்கியம் இல்லை. பாடையா ரதமா அது முக்கியம் இல்லை. நீ யாரோட சாவற அதான் முக்கியம். நீ சாவரியா, பசிக்கோ வந்து சாவரியா, இல்ல ஐஸ்வர்யத்தோடு இருந்து சாவரியா, இல்ல கத்தரை விட்டு வெளியே போய் சாவரியா, அதான் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. நல்லா கவனிக்கிறோம். இவன் என்ன பண்ண சொன்னா இவன் ஐஸ்வர்யமான ஆடவரத்தோடு கொண்டு அடக்கம் பண்ண மாட்டான். ஆனா என்ன அடக்கம் பண்ணாலும் இவன் ஆத்மா நரகத்தோடு போய் என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? வேதனைப்பா. நல்லா கவனிக்குவோம். இவன் சரீரத்தை சொல்றான் பாதாளத்தை வேதனைப்படுகிற போது தன் கண்கள் ஏறுது. என்ன பண்ணா என்ன பண்றான்? பாதாளத்தில் வேதனைப்பட்ட போது தன் கண்களை ஏறி அப்ப என்ன இவன் சரீரத்தில் செய்த எல்லா பாவங்களுக்கும் ஆத்மாவை தண்டனை அனுபவித்தான். அப்ப நாம கூட இந்த பூமியில இந்த சரீர இருந்தவருக்கு என்னெல்லாம் பாவம் செய்வோம் அந்த ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் ஆத்மா தண்டனை அனுபவிக்கும். மன்னிப்பு கேட்கிற ஏசுமற்ற வரலன்னா உன் பாவத்தை விட்டு விடலான்னு சொல்லா இப்படியே தொடர்ந்து ஒரு மனிதன் பாவம் செய்வானா சரீரத்தில் செய்த பாவத்துக்கு ஆத்மாவை தண்டனை அனுபவிக்கும். ஆனா முன்னா இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பி சரீரத்தின் பாவத்துக்கு தண்டனை அனுபவி. அதனால பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்திற்கு நீங்களால் வயது உட்காந்து வயது உட்காந்து அந்த மனுஷன் ஏதாவது கேட்டாங்க. அந்த கங்க சோனியா ஒரு நாள் சோனியா வயது உட்காந்து முன்னாடி போகும் சிஸ்டர் முன்னாடி கேட்டா சொன்னாங்க. அந்த வழியில இது அவங்க டோர் வழியா உட்கார்றதா இருக்கும். அப்ப என்ன ஒரு மனிதன் சரீரத்தில் சரியாக பாவம் சுத்தம் என்ன சொல்லுங்க. இவன் என்ன பாவம் செஞ்சான்? வீட்டு வாசகருக்கு உதவிக்காக வேண்டி நின்றவனை ஒரு வேலைக்காரனுக்கு உணவு கொடுத்திருக்கிறான். கீழே போற உணவு கொண்டு கொடுத்திருக்கலாம். ஒரு வேலைக்காரன் அனுப்பி அவன் ஹாஸ்பிட்டல் கூப்பிடா ஏதாச்சும் வைத்தியம் செய்யலாம் சொல்லி இருக்கலாம். ஆனா நன்மை செய்ய காணி இருந்தும் இவன் செய்யாமல் போனதான் மிகப்பெரியப்பா. அவன் பாவம் எது? ஒரு நன்மை செய்ய திராணி இருக்கும், உதவி செய்யக்கூடிய திராணி இருக்கும், ஜெபிக்கக்கூடிய நேரம் இருக்கும். ஆனா ஜெபிக்கவே மாட்டேன். எனக்கு போன ஓண்டுதலே நேரத்தை செலவு பண்றோம். ஆனா ஜெபிக்க நேரத்தை செலவு பண்ணல. இது பாவமா இல்லையா? சொல்லுங்க. உங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய நேரத்தை ஜெபிக்கிறதா அது பாவம். கடவுளை தேடக்கூடிய நேரம் இருந்தோம் கடவுளை தேடனா அது பாவம். என் வாழ்க்கை ஒரு சோத்தை கொடுத்து நம்பப்படுவாங்க. ஒரு பைபிள் சகோதரருக்கு நாங்க போனா தப்பி பண்ணுமா வேற எதுவும் ஆண்டு பங்கு இருந்தோம்னா நீங்க கருத்துக்கு சிறப்பான யோசிச்சு பாரு. எல்லாத்தையும் பெண்காக வராங்க. நீ எதிரையும் பங்கேற்க மாட்டீங்க, எதை வர மாட்டீங்க. அப்படி பங்கேற்க அப்படி எப்படி வாழ சொல்றீங்க? கவனிக்கணும். அப்படி என்ன ஆச்சுன்னு சொன்னா சரீரத்தை இவனுக்கு நல்லா இருந்தது. ஆனா பிராணி இருந்தும் என்ன ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் செய்யக்கூடிய பிராணி இருந்தோம் அது செய்யாம போன பாவம். உனக்கு ஊழியர் செய்யக்கூடிய பிராணி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஆனா செய்யாம போனா அது பாவம்.
உனக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரு. அந்த அழைப்பை விட்டு ஓட்டா அது பாவம். கொடுக்கக்கூடிய திராணி இருக்குது, சம்பளம் இருக்குது, வருமானம் கையில் இருக்குது, அது கொடுக்கலன்னா அது பாவம். பைபிள் சொல்லுது. திராணி இருந்து அதை செய்யாமல் போனாலும் திராணி இல்லையா? எனக்கு கொடுக்க திராணி இல்லை, எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஒவ்வொரு நாளும் கையேறி வாழ பிரச்சனை கிடையாது. ஆனா சமாளிச்சு பேக்கெட்டை வச்சுக்கிட்டோம், கர்த்தருக்கு கொடுக்க மனம் இல்லைன்னா அது பாவம். நான் சொல்ல பைபிள் சொல்லுது. அப்ப எது பாவம்? குத்துறத வச்சது மட்டும் பாவம். உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தோம், எல்லாம் உன் கையில் இருந்தோம், அது நீட்டாம இருக்கிறப்ப அது பாவம். வருவதற்கான நேரம் இருக்குது, ஆனா வராம போறே, அது பாவம். இவன் சங்கத்தை செய்த எல்லா பாவத்துக்கும் இவன் ஆத்மாவிலே தண்டனை இருக்கும். அப்ப ஆத்மாவில கொஞ்சம் தண்டனை அனுபவம். அதன் பின்பு சத்த சரீரத்தை எழுப்பி அந்த ஆத்மாவை இணைச்சு அவன் சரீரத்தை தண்டனை அனுபவம். கர்த்தர் இல்லாத வாழ்க்கை எப்படி கொஞ்சம் யோசிக்க, கர்த்தரோட இதே இல்லாத வாழ்க்கை எப்படி கொஞ்சம் யோசிக்க பாருங்க. என்ன லாபம்? மாறி மாறி என்ன லாபம்? ஆடம்பரமா அடக்கம் செய்து என்ன லாபம்? அப்போ ஒரு மனிதர் பூமி எப்படி வாழ்கிறாரோ அந்த வாழ்க்கையை போதுதான் எங்க போக போறது. பூமியில எப்படி வாழ்ந்துட்டு அதை வச்சுன்னா உன் மறுமைக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறைதான் நம்ம எங்கேயும் போக வேண்டும் என்று தீர்மானம். என்ன சொல்ல, நான் வாழ்க்கை போதுதான் சத்தமா சொல்றேன், கட்டுப்பட்ட செய்தியில பரவாயில்ல, நான் வாழ்கிற வாழ்க்கை முறைதான் எங்க போக தீர்மானம். அப்போ உன் வாழ்க்கை முறைங்க சரியில்லைன்னா நீயே இங்க தீர்மானிக்கிற, நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன், நான் பாதாளத்துக்கும் போறேன். அதுக்கு அப்போ நம்ம எங்கே செல்ல வேண்டும் என்பதை நாம் எப்படி ஒரு காரியத்தை பயன்படுத்தணும், எப்படி செலவு செய்வோம் அதை பொறுத்த. இவன் தூரத்திலிருந்து கண்களை ஏகெடுத்து அப்படி என்ன அர்த்தம்? இவன் லாஸ்ட் இவன் கீழே இருக்கிறான், லாஸ்ட்ல மேல இருக்கிறான், ரெண்டு ஒட்டா சேர்ந்த தூரம் தூரமா இருக்குது. பாருங்க, பாவம் பசங்க ஒன்னா சேரவே சேர, தண்ணீர் எங்க ஒன்னா சேருமா? தண்ணீர் எண்ணெய் ஒன்னா சேருமா? சேருமா? அது பிரிஞ்சு. அதே போலதான் பாவமும் பரிசுத்தமும் எந்த காலத்துல ஒன்னா சேரு. நான் பாவம் செய்யறேன், ஆனா பரிசுத்தவாங்க ராஜ்யத்துக்கு போக முடியாது. அக்கிரமம் செய்யற அக்கிரமம் செய்ய, அநீதி அநீதி செய்யட்டும், நீதி செய்யற நீதி செய்யட்டும், அவனவன் கிரிகளுக்கு தங்கப்பாரு. என்னோட பாவமும் பரிசுத்தமும் ஒன்று சேராது என்பதை காணி துன்மார்க்கிற நீதிமானம் ஒன்னா ஒரே இடத்துல சேர முடியாது. இந்த பூமியை ஒருத்தர் துன்மார்க்கமா வாழலாம், ஒருத்தர் கடல் வாங்கி நீதியாவா, ரெண்டு ஒன்னா சேர்க்கிறமா சேராது. இங்க சர்ச்சில் சேர்ந்து உட்கார்ந்துருக்கலாம், ஆனா பரவாயில்லத்துல மறைத்த பின்பு ஆண்டு பிரிக்கிறார். நீதி தனியா பிரிக்கிறாரு, அணிந்து தனியா பிரிக்கிறார். பசுக்கத்தை தனியா பிரிக்கிறாரு, அசுக்கத்தை தனியா பிரிக்கிறாரு, துன்மார்க்கனை தனியா பிரிக்கிறாரு, நீதிமான தனியா பிரிக்கிறாரு, வைராக்கியமா வாழ்ந்தவனை தனியா பிரிக்கிறாரு, வைராக்கிய விதாத்தை தனியா பிரிக்கிறாரு, ஊழியம் செய்யவனை தனியா பிரிக்கிறாரு, ஊழியம் செய்யாம தனியா பிரிக்கிறார். எல்லாம் யாருக்கும் பிரிச்சு விட்டார். ஆனா இங்க எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கோம், எல்லாம் புரிதல கூட்டமா கோயிலாப்படுகிற பாடுவோம். ஆனால் மறித்த பின்பு அவன் எந்த தனியா பக்தி உள்ளவன், அவன் பக்தி உள்ளவன், வெள்ளாடு செம்மறியாடு, நல்லவன் கெட்டவன், நன்மை செய்தவன் தீமை செய்தவன், மாம்சத்தின்படி வாழ்ந்தவன் ஆவின்படி வாழ்ந்தவன், எல்லாரையும் ஆண்டவன் தனித்தனியாய் பிரிக்கிறார். அக்கிரமக்காரனுக்கு பரலோகம் எப்போது எட்டாத உயரத்தினார். இது எதை காமிக்கிறது? நன்மை செய்ய திராணி இருந்தோம், துன்மார்க்கமாய் வாழ்ந்தவனுக்கு பரலோகம் எட்டாத உயரத்திலே இருக்கும். அது எட்டி பிரிக்க வாழ முடியாது. நல்லா கவனிங்க, அது பைபிள் சொல்லி ஒரு அற்புதமான காரியம் சொல்றான். கண்ணு என்ன சொல்றான்? போய் என் பாவத்தை மன்னின்னு சொல்லி கேட்கிறேன். நான் பூமியில உதவி செய்யல, நான் பூமியில நாஸ்திரமா தாங்கல, நான் பூமியில நாஸ்திரவுக்கு ஒரு உணவு கொடுக்கிறேன், என்ன மன்னிச்சிருக்கன்னு சொல்லி இவன் கேட்கல. விரதமா கேட்கிறான். லாஸ்ட் பிறர்ல எந்த லாஸ்ட் தீர்க்கப்படாதவன், நோய்பட்டவன், அந்த தீர்க்கப்படாத கையிலே ஒரே ஒரு சொட்டு தண்ணீரை விட்டு என் நாவை குளிர பொங்குது. இந்த உலகத்துல நிறைய நேரத்துல தீர்க்கப்படாத உலகம் நினைக்கிறேன். பணம் இல்லைன்னா அவன் தீண்டப்படாதவன், தாழ்ந்த ஜாதியில பிறந்தா தீண்டப்படாதவன். ஆனா அந்த தீண்டப்படாதவன் இயேசு ஏற்றுக்கொண்டார். அநேகருக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவன். அப்ப பாரு, தீண்டப்படாத வழியாகத்தான் ஒரு ஸ்தோத்திரிக்கு ஐஸ்வர்ய தாகம் தீர்க்கப்படுகிறது. உலகத்துல யாராச்சும் தீரத்தாவ நினைக்கிறாங்களா? வசதி இல்லை, ஜாதியில தாழ்ந்து பார்ப்போமே, இவன் வேலை அப்படி, இவன் கொலை அப்படி, இவன் கோத்திரம் அப்படி, உங்களை தீர்ந்த தகாதவாய் எதிராக நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை கொண்டுதான் அனைவரும் கண்களை கட்ட தலைத்தவங்க.
உங்களை மட்டும்தான் அதே மாதிரி தானத்தை தீர்க்க கர்த்தர் யோசிக்கணும். கேட்கலாம், வெக்கமா இருக்கணும் இவனுக்கு. இவன் கேட்கலாம் மண்டபே லாசல். ஆனா பூமியில் இருக்கும்போது தீர்க்கத்தவரமா இவங்க நாய் அவன் படுக்கிற நக்கிச்சு. இப்ப கேட்கலாம், அதுவே தீர்க்கத்தவரமா இருந்த அந்த லாஸ்ட் விலங்கு இருந்து ஒரே ஊசுக்கு தண்ணீர் விட்டு என் நாவை குளிரட்டும். பரலோக யாரும் தீர்க்க பரலோகத்திற்கு பாசாதபடினா பரலோகத்துக்கு நாம் இது உலகத்தை தீர்த்து எதையும் சொல்லக்கூடாது. சத்தா கோபமான தீட்டு வெள்ளிக்கிழமையும் இதை சாப்பாடு பண்ண தீட்டு. ஒரு பெண் வாலிப பிறகு அடைந்தால் அந்த வீட்டுல போய் சாப்பிட மாட்டேன், அது தீட்டு. துக்கவிதா அவன் சாப்பிட மாட்டேன் தீட்டு. கத்தோலிக்க பிள்ளைகள் தீட்டு என்பது மனதில் இருக்கிறது, உணவில் கிடையவே கிடையாது. அப்போ பரலோகம் யாரையும் தீட்டு பாய்ந்து சொன்னால் தீட்டப்படாத தண்ணீர் விட்டு என் நாவை பிள்ளைகள் என்ன பண்ணும்? யார் தீண்டப்படாதவன், அழுக்கானவன், ஓரங்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். ஆனா அப்பேற்பட்டவன் கையில ஒரு நம்பிக்கை ஆண்டவன் அவரு பூச்சிக்கிட்டு போனா நம்மளை பார்த்து எல்லாம் வெறுத்திருக்கலாம். ஆனா நம்மளை கொண்டு வியக்கத்தக்க காரியங்களை தந்தை செய்வார். நம்மளை கொண்டு ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை கட்ட செய்வார். நம்மை கொண்டு வியந்து போகக்கூடிய காரியங்கள் செய்வார் என்பதை இதை கதை சொல்லு. நாவை குளிர பண்ணும் அக்கினிலே வேதனை பண்ணுதே. என்ன பண்ணா என்ன பண்றனா அவன் கடவுளின் கட்டளை பொருட்படுத்தாங்க. இறக்கமில்லாத பாடுகள் ஒரு மனுஷனுடைய விரைவு இதுதான் ஏற்படுகிறார். அவன் கடைசி வரைக்கும் தண்ணீரை தான் கேட்டாலே தவிர என்ன கேட்கலாம், என்ன கேட்க மன்னிப்பே கேட்க. எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் சாரின்னு அந்த அளவுக்கு இறுதியும் கடினமாய் போய் உணர்வை இழந்து போட்டு யாருன்னா உணர்வை தொலைத்து விட்டார். அந்த லகுவானதை தொலைத்து விட்டு இருதயத்தை கல்லஞ்சமாக்கி ஒரு காலத்தை விட்டு விட உங்க மனசு கடினமாய் ஒரு சின்ன காலத்து தப்பு பண்ண சரிப்படுத்தணும்னா எல்லாத்துக்குமே தப்பு பண்ண சூழ்நிலை இருக்கும். ஒரு எழுத்தாளர் சொல்ற, நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்க அது உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்றா. ஏன்னா நீங்க ஒரு காரியத்துக்கு இதான் சொல்ற உடைய காரியத்துக்கு நீங்க பயந்து போறீங்க வச்சுங்க. அப்படி எப்படி போறது, எப்படி பேசுறது, பயந்து காலம் அப்படியே பயந்தீங்க. அதான் பயப்பட சொல்றது. நீங்க பயந்த காரியத்தை வளர்ப்படனே செய்யாவிட்டால் அது உங்களை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகும். பைபிள் சொல்ல சுதந்திரிக்கும் கடைசி வரை தண்ணீரை கேட்கல தவிர ஆனால் பாவத்துக்கு மன்னிப்பை கேட்கவே அவன் தப்பு உணர்வே இல்லை. நல்லத்துக்கு பயன்படாம தப்பு உணர்ற மாதிரி பூமியில தப்பு உணர்ல நன்மை செய்ய குடிச்சோமே சுகமாக வாழ்ந்தோமே கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு, அடுத்து உதவி செய்தானே அதெல்லாம் யோசிக்கிறேன். கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கிறேன், மனம் வருந்தல. அவன் தண்ணீரை மட்டும் கேட்க ஆரம்பிச்சு. தண்ணீர் மட்டும் வேதம் சொல்லி சோதரிக்கும் கடுமையான வேதை அந்த உலகத்துல எல்லாரும் தலையா மாறுது. உலகத்துல செல்வாக்கு வாங்குவேன், நரகத்தை பசிக்கும், தண்ணீருக்கு கஷ்டமா. ஆனா பூமியில பசியோடு வாழ்ந்தவன், தண்ணீர் கொடுக்காம ஆறுனவன், வியாதி வாழ்ந்தவன், அவன் மேல போய் உதவி செய்ய என்ன இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்திருக்கிறவங்க ஒரு நாள் மறித்த அவன் ஒன்றுமில்லாமல் போவான். எத்தனை அதிகாரத்தில் இருந்தாலும் எல்லாம் தலைகிட மாறும். ஏழை உயர்ந்திருப்பான், ஆனா உயர்ந்தவன் தாழ்ந்துவான். இதுதான் மரணத்துக்கு பின்னாடி நடக்க போற ஒரு காரியம். அதனால பைபிள் சொல்லுது, பூமியிலே கனவான்கள் பரலோகத்தை கனநிலாக வாழ்ந்திருப்பான். பூமியில அசட்டை பண்ணப்பட்டவர்கள் பரலோகத்தை கனம் பெற்றவர்களாய் வாழ்ந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்காக பூமியில அசட்டை பண்ணப்பட்ட மக்கள் நித்திய வாழ்க்கையில சொல்லி இவன் சுதந்திரிக்கிறோம். வாசலையில் படுத்து கிடந்தவன் எங்க படுத்திருக்கிறான்? ஆவரகம் வழியில படுத்துறான். எங்க படுத்துனா வாசல படுத்திருந்தான். அவன் உணவில்லை, பாட்டுக்கு பெஞ்சிட்டு இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்லை. அவன் அப்பேற்பட்டு கௌரவத்தோடு கூட ஆவரகம் வழியிலே படுத்து கிடக்கிறான். ஆனா படுக்கையிலே படுத்த ஏசி ஆயிலே படுத்தவன் முன்புறமாக வேலையாட்கள் பின்புறமாக வேலையாட்கள் சுகமாக தூங்கினான். ஆனா நரகத்திலே படுக்கை போட்டான். நரகத்திலும் படுக்கை இருக்கிறது, அது ஏசி படுக்கை. பூச்சிக்களும் புழுக்களும் ஒரு மனிதனுக்கு போர்மையாக அதுதான ஒரு படுக்கை. அங்கே சூரிய வெளிச்சம் கிடையாது, நரகத்தை அங்கே தண்ணீர் கிடையாது, நரகத்திலே சாப்பாடு கிடையாது, நரகத்திலே உதவிகள் கிடையாது. ஏன் நரகத்திலே கத்துரின் புன்னகைப்பு கிடையாது. நரகம் இருளானது. எப்போ ஒரு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும், ஐயோ ஐயோ என்னை காப்பாற்றுங்கள், என்னை தூக்கி விடுங்கள், என்னை தாகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு மனிதன் கதறி பாடியே இருப்பான். இந்த பூமியில் செஞ்ச பாவமானா அவன் ஆத்மாவது, இந்த பூமியில் செஞ்ச அநியாயம் பண்ணா அவன் மனசாட்சி உருந்தும், அவன் நினைவுகள் அவனை கஷ்டப்படுத்தும். மனசாட்சியை துத்தினது, ஆனால் மன்னிப்புகள். மனசாட்சி துத்தும் போது மன்னிப்புகள். மனசாட்சி தப்பு உணர்ந்தா மாயத்தனக்கு நேர்க்க மாய சாந்த இருக்க வச்சிருக்கிறான், இருளை கட்டி வச்சிருக்கிறான். நம்மதான் பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, நம்மதான் பிரச்சனை.
எதை கற்று வச்சிருக்கான் சாதா நல்ல கவிதை சோத்திருக்கிறோம். ஒரு பாதாளத்திலே ஒளிகாத நிலத்திலே யாரோட உதவிதான் நடத்துற பூச்சிக்காலம் புழுக்களும் துவாரியாது அக்கினி சோலையில கஷ்டப்படுகிறான். அப்போது சொல்லணும், அபிரகாமே லாசருடைய விறகுக்கு அவன் தீர்ந்து ஒரு சொல் தண்ணி வீட்டு நானும் கூலியப்பட்டு 5 பேர் குடும்பத்தில் ஒருத்தர் நரகத்தில் இருக்கிறான், 4 பேர் கூலியை செஞ்சான். சொல்ல அதான் தெரியுது, என் சகோதரன் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதை காப்பாற்ற சொல்றேன். குடும்பமாய் பரலோகம் போய் எத்தனை பேர் பேசு, கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பு எல்லாரும் பரலோகத்தில் இருப்பது எவ்வளவு சந்தோஷம். ஆனா ஒருத்தர் நரகத்தில் எழுந்துச்சு, என் மகனே கத்தனும் போது எப்படி நானும் வீட்டு அவபம் இருக்கா கத்திரேசு நான் சொல்ல தேவை ஒரு பிள்ளைங்க பரலோகத்துக்கு வரும். ஆனா கத்தனுக்கு எதுவும் போதே எதுவும் கொண்டு போகாது. எதுவும் இந்த சர்ச்சின் பேருந்தெல்லாம் வந்து எவ்வளவு மேல வச்சிருந்தேன். என்னடா பூமியில தான் மேலாமா சத்தாக்கு சொல்லுங்க. குற்றச்செயலை ஜெயிச்சு எத்தனை கடை என்ன மேடம் வரலாம் கொண்டு போயிடுவோம். சொல்லுங்க, கொண்டு போகா என்ன கொண்டு போகலாம். ஜனாதிபதியா வீடு சூழ்நிலும் அதாவது ஜீவனுக்கு வாங்க இயேசுதான் இயேசுதான் சொல்லுங்க. அவன் என்ன இவன் ஐஸ்வர்யம் தான், ஆனா ஐஸ்வர்யத்தை அவன் கொஞ்சத்தை நான் சொல்ல எத்தனை கோடி பணம் இருந்தாலும் மோட்ச வாழ்க்கைய பணத்தால வாங்க முடியாது. பரிசுத்தால ரட்சிப்பாலே சேவ அன்பால மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் தவிர எதையும் விளைக்குவா ஐஸ்வர்யத்தை நரகக்கும் தப்ப முடியாது. சதுரத்தை நீங்கள் உங்க வீட்டாலும் ஒட்டுமொத்தமாக நித்திருக்கணும். ஒருத்தர் இழந்து போயிடாது, புருஷன் இழந்துட்டு மனை மட்டும் போயிருக்காதீங்க, பெற்றோரை இழந்துட்டு பிள்ளைங்க மட்டும் போகாதீங்க. ஒட்டுமொத்தமா எத்தனை ஆசிரியர் வாழ்க்கை எப்படி இருக்குது? என் பிள்ளைங்க போன நினைக்க உங்க பிள்ளைங்க எப்படி நடத்துறீங்க? உங்க பிள்ளைங்க பரலோகம் போன நினைக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க நடத்துங்க வரி நம்ம எப்படி பரலோகம் போன நினைப்பீங்க? எப்படி தானா பரலோகம் குச்சி எங்கே குச்சி போயிட்டாங்க? எப்படி எப்படி காலோட இணைக்கலாம் கலந்து காலத்தை சேர்க்காம எப்படி பண்ண முடியும்? அப்போ நம்ம பரலோகத்துக்கு போவோம், நரகத்துக்கு நம்ம மனசுதான் தீர்மானிக்குது. நம்ம மனசுல எடுக்கிற முடிவு நான் வாழ்கிற வாழ்க்கைதான் அதை தீர்மானிக்கிறது. நல்ல வாழத்தின் பிற்பு எங்கே வாழப்போகிறது என்பதை நாம் இன்றைக்கே தீர்மானித்து சொல்ல வேண்டும் என்பதை நாம் உணர்ந்தேன். சொல்றான் அன்றே மறித்தோய்வு போய் சொன்னா அவங்க விசுவாசிப்பாங்கன்னு சொன்னான். அவன் இல்ல அந்த வாழ்க்கை கவனிங்க, மறித்தோரை உயிரோடு வந்து யாசிக்கு பிரசவம் அளிக்கிறது. அவங்க மறித்தோரை நமக்கு சத்தியத்தை கொடுத்தேன், நமக்கு ஆகிய நமக்கு ஊழியத்தை பேசி ஒரு மாறாவிட்டால் எப்படி செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய செய்யும். ஒரு காரியத்தை செய்யக்கூடிய தகுதி இருக்கணும், அதை செய்யாம போனா அவர் செஞ்ச பாவம் என்ன? ஐஸ்வர்யம் செஞ்ச பாவம் என்ன? எல்லாம் சேர்ந்து என்ன பாவம்? நன்மை செய்ய பிராணிக்குமா என்ன பாவம் செஞ்சா? என்ன நன்மை செஞ்சிருப்பீவன்? என்ன பேசுற பேசு, வாயை திறந்த பேசு, கட்டில நீங்கள் வாங்கி கட்டு அறுக்கப்பட்டு பேசு சொல்லுது. யாரு தூக்குற இவங்க இருந்துச்சா? எக்கச்சக்கமா இருந்ததா? வேற என்ன உயிரை செஞ்சுக்கலாம்? செஞ்சிருக்கிறான். அப்புறம் தண்ணீர் கொடுத்திருக்கிறான், ஒரு தனி ஒரு அறை கொடுத்திருக்கிறான், சாப்பாடு கொடுத்திருக்கிறான். 4 பேர் எல்லா நன்மையும் செய்கிற திராணி கையில பாக்கெட்ட கொண்டு இருக்குது, சொத்து சொல்ல இருக்குது. ஆனா எல்லாம் இருந்தோம் அதை கடவுள் அவங்க இருந்தும் ஒரு காரியத்தை செய்யணும். வீட்டுல இருக்கும் சர்ச்சைக்கு வரலாம் பாவம், நினைக்க வீட்டுல இருந்தா சர்ச்சைக்கு வரலாம் பாவம். அது ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி ஜெபிக்கிறா பாவம், கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தும் அதை கொடுக்காமல் போனால் பாவம். அப்ப நன்மை செய்தும் திராணிந்தும் அதை செய்யாமல் போனால் அந்த பாவம் தான் இவரை தடுத்து. அப்போ உங்க வீட்டு வாசல் படி லாஸ்ட் படுத்திருந்த வாங்கி நினைச்சுப்பாரு. இன்னைக்கு கூட நம்ம கண்மணி பல லாஸ்ட் கலந்து நிறுத்த நம்ம வீட்டு அண்டையில பல நாசிரியர் கலந்து சர்ச்சையில் பல நாசிரியர் இருக்காங்க. ஏழைகள் ஒதுக்கப்பட்ட முறைங்க அடுத்த மேல உணவுக்கு வழி இல்லாம இவங்கெல்லாம் நம்ம நினைத்த காலையில உண்டா? அதனால நன்மை செய்யக்கூடிய பிராணி ஒரு கலந்து வச்சிருக்கோம். நீங்க அனுபவிக்க அந்த பிராணியை கொடுக்கவே நீங்கள் உதவி செய்ய வேண்டியதான் கொடுங்க. ஆனா இவன் போய் பாதாளத்தில் போய் என்ன பணம் இருந்து என்ன வேண்டும்? ஆனா ஒன்றும்
உணவுக்கும் கஷ்டப்பட்டவன். ஆனால் அவன் போய் ஆண் சமூகத்தில் இழைப்பாடுகிறான். ஆனால் எல்லாம் என்னை காப்பாற்றும் என்று கதறுகிறான். தண்ணீர் கதறுகிறான். உணவுக்காக கதறுகிறான். என்னை தூக்கி இழும் என்று கதறுகிறான். ஆனால் எந்த உதவியும் இல்லை. உயிரோடு இருக்கும் சற்ற பேர் ஏற்க வாய்க்கப்பட்டேன். நான் தவறுகிறே நன்மை செய்ய இதுவரைக்கும் செய்ய தவறி இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய காலத்துல பங்கெடுக்கக்கூடிய நேரம் இருக்கும். அதை தவறி இருக்கு அலட்சியமா அசக்தியா இருந்திருந்தா அது பாவம் என்பதை மன்னிப்பு எனக்கு கட்டளை போதான். சரி.